ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அவ்வை தமிழ் சீரீஸில் 8ஆம் வகுப்புலேருந்து இயல் 6 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இயல்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற இயல் 6ல் மொத்தமாக 5 லெசன் கொடுத்துருக்காங்க. வளம் பெருகுக, மழைச்சோறு, கொங்கு நாட்டு வணிகம், காலம் உடன் வரும், புணர்ச்சி அப்படிங்கிற 5 லெசன் பார்க்க போகிறோம். மொத்தமாக ஒரு 75 வினாக்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வரி வினாக்கள் நிறைய உள்ளே கொடுத்துருக்கோம். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் வளம் பெருகுக அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைட்டிலில் தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூல்லேருந்து தான் செய்யுள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வினாக்களை பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக, நாரார முட்டாது மழை பெய்க, பெய்தபின் ஒட்டாது கிளை பயில்க, அக்கிளை பால்வார் பிறைஞ்சி கதிரின, அக்கதிர் ஏறுகள் செல்வர் களம் நிறைக, அக்களத்து போரெல்லாங் காவாது வைக, போரின் உருகழும் ஓதை வெறியிப்பெடையோடு, நாரை பிரியும் விளைவயல் யானர் தாக அவன் அகஞ்சலை நாடே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தகடூர் யாத்திரை நூலில் சேரர்களை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சேரர்களை பற்றி அதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சேர நாட்டில் அதிகமாக பெஞ்ச மழை நீரால் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய வருவாய் அப்படிங்கிறது அதிகரித்ததாகும். ஸோ அங்கேருந்து அந்த நிலத்தில் மழை பெஞ்சிச்சு, அதுக்கப்புறம் விதைப்பாங்க, விதைச்சது முளைக்கும், முளைச்சதை அறுப்பாங்க, அறுத்ததை பார்த்திங்க அப்படின்னா அடிப்பாங்க, அப்புறம் அதை மூட்டை கட்டி விற்பாங்க. ஸோ அந்த அடிக்கும்போது சவுண்டு வரதை வச்சு தான் அந்த நாரெல்லாம் பிரியுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சவுண்டில் அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் பிரிஞ்சு ஓடும்ல, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த பாட்டோட பொருள். தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூல்லேருந்து இந்த பாட்டு இருக்குது. ஒரு முறை திருப்பி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வினாக்களுக்குள்ளே போயிடலாம். பொறுத்துக. சொல்லும் பொருளும். வாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? வாரி என்ற சொல்லின் பொருள் வருவாய். வாரி என்ற சொல்லின் பொருள் வருவாய். வைகுக அதோட பொருள் என்ன? தங்குக. எஞ்சாமை அப்படிங்கிற சொல்லோட பொருள் குறைவின்றி. ஓதை இதோட பொருள் ஓசை அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது 2வது வினா, அதுவும் பொறுத்துக்க தான். முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி. வெறியி அப்படின்னா அஞ்சி. வெறியி அப்படின்னா அஞ்சி அப்படிங்கிறது பொருள். யானர் அப்படின்னா புது வருவாய். ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி. ஒட்டாதுன்னா வாட்டமின்றி. ஓகேங்களா? மழை பெஞ்சால் பயிர்கள் வாட்டமின்றி வரும் அப்படிங்கிறது தான். தகடூர் யாத்திரை நூல் எந்த அரச மரபை போற்றி புகழ்கிறது? தகடூர் யாத்திரை நூல் எந்த அரச மரபை போற்றி புகழ்கிறது அப்படின்னா சேரர்களை அது புகழுது. தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தகடூர் யாத்திரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த நூலோட ஆசிரியர் பேர் யாருக்கும் தெரியலை, இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? தகடூர் என அழைக்கப்படும் ஊர் எது? தகடூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் எது? ஆன்சர் தர்மபுரி. ஓகேங்களா? தகடூர்னு இன்றைய தர்மபுரி தான் அப்போ அழைக்கப்பட்டிருக்கு. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் டேஷ் என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கிறது. தகடூர் யாத்திரையின் சில பாடல்கள் புற திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு நூலில் கிடைக்குது. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய எல்லாம் முளைத்தன. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலுக்கு அவனுக்கு வாரி பெருகிற்று. வாரி பெருகிற்று. வாரின்னா வருவாய். அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? அக்களத்து அப்படிங்கிற சொல்லை பிரித்து எழுதணுன்னா ஆ ப்ளஸ் களத்து அப்படின்னு வரும். கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கதிரீன. ஓகேங்களா? கதிரீன அப்படின்னு வரும்.
அடுத்தது இரண்டாவது லெசன் மழைச்சோறு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த செய்யுள் வந்து நமக்கு தேவையே இல்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை பற்றி தான். ஓகேங்களா, மழை பெய்யாமல் ஊர் எப்படி வறட்சியாக போகுது அப்படிங்கிறத இது சொல்கிற ஒரு கதை. ஓகேங்களா, அதனால் அந்த பாட்டு ரொம்ப பெருசு, அது தேவையும் இல்லை, அதனால் கொடுக்கல. டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஓகேவா, கீழ்கண்டவற்றுக்கு சரியானது இது. மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்கி ஊரோட பொது இடத்துல வச்சு அந்த சோத்தை பகிர்ந்து உண்பாங்க அப்படிங்கிறாங்க. கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக தான் இதை அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த வானம் வந்து இறங்கி மழை பெய்யும், மனம் இறங்கி அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்வை மழைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் கொங்கு நாட்டு மழை சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அதாவது மேலே கொடுத்துருக்க பாட்டு. ஓகேங்களா, நான் கொடுக்கல. ஸோ அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க, மழைச்சோறு அப்படிங்கிற இந்த தலைப்பில் இருக்க பாட்டு. ஓகேங்களா. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னா ஆ கௌரன் அப்படிங்கிறவர் தான். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னா ஆ கௌரன் அப்படிங்கிறவர் தான். ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான். கனத்த மழை என்ற சொல்லின் பொருள் என்ன? கனத்த மழை என்ற சொல்லின் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வாசல் கூட்டல் எல்லாம், வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் காலிறங்கி, காலிறங்கி. ஓகேங்களா. அடுத்தது மூன்றாவது லெசன் கொங்கு நாட்டு வணிகம். கொங்கு நாட்டு வணிகம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தமிழகம் மூவேந்தர்களுக்கு உரியது என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று தமிழகம் மூவேந்தர்களுக்கு உரியது. சேரர், சோழர், பாண்டியர். ஓகேங்களா, இவங்களுக்கு தான் அது உரியது அப்படின்னு சொல்கிற நூல் வந்து தொல்காப்பியம். கீழ்கண்ட எந்த நூலில் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது? கீழ்கண்ட எந்த நூலில் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, மகாபாரதத்தில் இருக்குது, சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்தில் இருக்குது, அசோகர் கல்வெட்டில் இருக்குது. அப்போ அனைத்துலேயுமே இருக்குது. ஓகேங்களா. முடியுடைய மூவேந்தர்களில் மூத்தவர் என கருதப்படுபவர் யார்? முடியுடைய மூவேந்தர்களில் மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா அது சேரர்களை சொல்லலாம், சேரர்களை சொல்லலாம். போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என சேரரை பழமையானவர்கள் என கூறும் நூல் எது? போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தனையர் மலைந்த பூவும் என சேரரை அவங்க தான் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம்தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சேரர்களின் நாடு குடநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சேரர்களுடைய நாடு குடநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இவர்களுடைய தலைநகரம் வஞ்சி விளங்குச்சு. இந்த நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்துச்சு. அரபிக்கடலில் கலக்கிற பேரியாற்றங்கரையில் இருந்துச்சு. இதனை கருவூர் என்றும் அழைக்கிறாங்க. கருவூர். ஓகேங்களா. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேர நாட்டின் துறைமுக பட்டினங்களாக விளங்குச்சு. தொண்டி, முசிறி, காந்தலூர். ஓகேங்களா. சேரர்களின் கொடி விற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. சேரர்களோட கொடி விற்கொடி. பூ வந்து பார்த்திங்கன்னா பனம்பூ. பனம்பூ, அவங்களுடைய பூ வந்து பனம்பூ. ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பண்டைய சேரநாடு என்பது இன்றைய கேரள பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்குச்சு. சேலம், கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றிருக்கு இப்போதைக்கு. ஓகேங்களா. கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிர்கரை என இந்த 4 எல்லைகளுக்குட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுது. எது? கொங்கு மண்டலம். கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு கொங்கு மண்டலத்தோட எல்லைகள் அப்படின்ட்டு. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக
கொங்கு மண்டலம் விளங்கியிருக்கு. கொங்கு நாட்டு பகுதியை காவிரி, பவானி, நொய்யல், ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செய்க செஞ்சுருக்குது. ஓகேங்களா, இந்த ஆறுகள்லாம் அங்கே பாஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தவறான கூற்று அப்படின்னு எதுவுமே கிடையாது, அனைத்தும் சரிதான். ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குவது எது? ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படையாக விளங்குவது உழவு, கைத்தொழில், வணிகம். ஸோ அனைத்துமே மூணுமே முக்கியம்தான். கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் செங்குட்டுவன். ஓகேங்களா, அவருடைய கடல் வெற்றிகளை புகழறதுக்காக இந்த பேர் கொடுத்துருக்காங்க. டேஷ் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினாங்க. டேஷ் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்குனாங்க அப்படின்னா கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அவங்க அடக்கியிருக்காங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? முசிறி சேரர்களின் துறைமுக நகரங்களுள் ஒன்று. இங்கிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இது முசிறி. ஓகேங்களா, சேரர்களோட சிறந்த துறைமுகங்களில் ஒன்று. பொன் மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள், பவளம், செம்பு, கோதுமை ஆகியவை இறக்குமதி செஞ்சுருக்காங்க. மீனோடு நெற்குவை, மிசையம்பின் மனை மறுக்குந்து, களம் தந்த பொற்பரிசம், கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிற இந்த வரிகள் புறம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். இதுலேயும் சேர நாட்டில் பொருள்களின் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எது? சேர நாட்டில் பொருள்களின் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது நெல். நெல்லை வச்சு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க. நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லிரோவென சேரிதொரும் நுவலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? அகப்பாடலில் இடம்பெற்றிருக்கு இந்த வரிகள். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. கீழ்கண்டவற்றுள் நீலகிரியோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. தேயிலை தொழிற்சாலை நீலகிரியில் இருக்குது, புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை இருக்குது, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலையும் இருக்குது. அப்போ அனைத்தும் நீலகிரியோடு தொடர்புடையது தான். சரியானது எதுன்னு கேட்குறாங்க. நீலகிரி தோட்டப்பயிர்களான காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோசு ஆகியவை பெருமளவில் நீலகிரியில் பயிர்றாங்க. தைல மரமும் அங்கே அதிக அளவில் வளர்க்கப்படுது. கோவன்புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டுருக்கு. கோவன்புத்தூர் அப்படிங்கிற ஊர் தான் கோயம்புத்தூர் அப்படின்னு மருவி வழங்கப்பட்டுருக்கு. இந்த மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிர் வைக்கிறாங்க. பஞ்சாலைகள் இருக்குது, நூற்பாலைகள் இருக்குது, மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இந்த மாவட்டத்தில் நிறைஞ்சிருக்குது கோயம்புத்தூரில். ஓகேவா, அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நகரம் எது? மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நகரம் அப்படின்னா திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் நகரம் திண்டுக்கல். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க. திண்டுக்கல்லில் நெல், சோளம், திணை வகைகள், வாழைப்பழம், காய்கறி போன்றவை விளைவிக்கப்படுது. அரிசி, தோல், பூட்டு தொழிற்சாலை நிறைந்த மாவட்டமாக திண்டுக்கல் இருக்குது. இங்குள்ள சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ் பெற்றது, புவிசார் குறியீடு பெற்றது. சின்னாலப்பட்டி சுங்குடி சேலை. அப்போ அனைத்தும் சரிதான். பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் எது? பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் அப்படின்னா அது ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறுவது எங்கு? தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை நடைபெறுவது ஈரோட்டில் தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஈரோடு இந்த மாவட்டத்தில் நெல், நிலக்கடலை, மஞ்சள், கரும்பு, பருத்தி, எள் போன்றவை பயிரிடப்படுது. துணி நூற்பாலைகள் இருக்குது, எண்ணெய் ஆலைகள் இருக்குது, சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் இங்கே இருக்குது. நூல் நூற்பு, துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல், அச்சிடுதல், தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அனைத்தும் சரி இவரோட பற்றி. ஓகேங்களா, இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல்
ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு, திருப்பூரில் அமைஞ்சிருக்கு. முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவில் முதன்மை வகிக்கும் மாவட்டம் எது? ஆன்சர் நாமக்கல். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? திருப்பூர். இந்த திருப்பூர் மிகச்சிறந்த பின்னலாடை நகரமாக விளங்குது. இங்கே நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்றவை விளைவிக்கிறாங்க. இந்த மாவட்டம் பின்னலாடைகள், ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பெரும் வருவாயை ஈட்டி தருது திருப்பூர். தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகளும் இங்கே தான் இருக்குது, அதான் பெருமை சேர்க்குது திருப்பூருக்கு. ஓகேங்களா? நாமக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராய மலையின் ஒரு பகுதி ஆகியவை இந்த மாவட்டத்தில் இருக்குது. நெல், கரும்பு, சோளம், நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன் மலைப்பகுதியில் விளையும் திராட்சை, ஆரஞ்சு, காஃபி, பாக்கு, ஏலம் போன்றவையும் இதில் பயிரிடுறாங்க நாமக்கல்லில். இங்கே நாமக்கல்லில் சிமெண்ட்டு, காகித தொழிற்சாலைகள் இருக்குது. கைத்தறி நெசவு, வெண்கல பொருள்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெற்றுருக்கு. சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் இருக்குது. சிற்றுந்து, சரக்குந்து அதிக அளவில் இயங்கும் மாவட்டம்னா அது நாமக்கல் தான். அப்போ அனைத்து கூற்றும் சரி. மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு கொண்டது எது? மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது எது அப்படின்னா சேலம். இந்தியாவிலே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் நகரம் இது. இந்தியாவிலே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் நகரம் சேலம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இது. தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் அப்படின்னா அதுவும் சேலம் தான். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா சேலத்தில் அமைஞ்சிருக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? சேலத்தை பற்றி. சேலம் பார்த்திங்கன்னா நெல், பருப்பு வகைகள், பருத்தி, கரும்பு, மாம்பழம், காஃபி, பாக்கு ஆகியவை பயிரிட்டுருக்காங்க. இங்கே பால் பண்ணை தொழில் சிறப்பாக நடைபெற்றுருக்கு. ரசாயன பொருள், அலுமினியம், சந்தன எண்ணெய், வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாக சேலம் இருக்குது. முலாம் பூசு தொழிலும் பெருமளவில் சேலத்தில் நடக்குது. அதுக்கு அடுத்து கரூர் பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இது வஞ்சி மாநகரம் என்னும் பெயரும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. கிரேக்க அறிஞர் டாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றும் இதில் சரிதான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நெல், சோளம், கேழ்வரகு, கரும்பு போன்றவை இங்கே பயிரிட்டுருக்காங்க. ஓகேங்களா? கரூரில் கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் தான் கரூர். தோல் பதனிடுதல், சாயம் ஏற்றுதல், கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக கரூர் இருக்குது. பேருந்து கட்டுமான தொழிலில் சிகரமாக கரூர் விளங்கிட்டு இருக்கு. அப்போ அனைத்து கூற்றும் சரி. அடுத்தது பொறுத்துக. தூத்துக்குடி அப்படின்னா முத்து நகரம், சிவகாசி அப்படின்னா குட்டி ஜப்பான், மதுரை அப்படின்னா தூங்கா நகரம், திருவண்ணாமலை அப்படின்னா தீப நகரம். ஓகேங்களா? வன்புகழ் மூவர் தன்பொருள் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொருள் வரைப்பு அப்படின்னு சொல்கிற நூல் தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா அமராவதி ஆறு. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்பட்டது சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளம்பட்டி. சின்னாளம்பட்டி திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்கு. சேரர்களின் நாடு குடநாடு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. குடநாடு. பின்னலாடை நகரம் திருப்பூர். பின்னலாடை நகரம் திருப்பூர். ஓகேங்களா? இதோட இந்த பாடம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது காலம் உடன் வரும் அப்படிங்கிற ஒரு கதை பகுதி பாருங்கள். கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா திருப்பூரை சேர்ந்தவர். கன்னிவாடி அப்படிங்கிறது தான் அவருடைய ஊர். கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது பாருங்கள். சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் 150க்கும் மேற்பட்ட சிறுகதையில் எழுதியிருக்கிறாரு கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார்.
சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருதும் இவர் வாங்கியிருக்காரு. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை இவர் எழுதியிருக்காரு. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை அப்படிங்கிற நூல்களை எழுதியிருக்காரு. அப்போ அனைத்து குற்றும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து புணர்ச்சி அப்படிங்கிற இலக்கிய பகுதி, இலக்கண பகுதி. ஸோ அதில் ஒரு 18 கொஷின் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா டீட்டெயிலும் இதில் தான் இருக்குது. ஓகேவா? டக்குன்னு பார்த்து விட்டு இதோட இந்த இயலை முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை டேஷ் என்கிறோம். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை நாம் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால், நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. உயிரீற்று புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாருங்கள், சிலை கூட்டல் அழகா, அது சிலை அழகு. ஓகேங்களா? நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது என்ன? நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யிற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. மெய்யிற்று புணர்ச்சி. மண் கூட்டல் அழகு, மண்ணழகு. ஓகேங்களா? வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது என்ன? வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு அப்படிங்கிறது அதுக்கு எடுத்த எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யாக இருந்தால், மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு எடுத்துக்காட்டு பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியானது எது? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. ஓகேங்களா? நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது தான் இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது தான் இயல்பு புணர்ச்சி. தாய் ப்ளஸ் மொழி, தாய்மொழி. இரு சொற்களிலும் எந்த மாற்றமும் நிகழாமல் இருக்குது. ஓகேங்களா? உடல் ப்ளஸ் ஓம்பல், உடலோம்பல் அப்படின்னு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இங்கு இல் ப்ளஸ் ஓ இணைந்து லோ என்னும் உயிர்மெய் எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ இல்லை. ஓகேங்களா? இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. விகார புணர்ச்சி அப்படிங்கிறது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. அப்போ அனைத்து கூற்றும் சரிதான். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது விகாரமாகும். டேஷ் விகாரமாகும். ஆன்சர் என்ன? தோன்றல் விகாரமாகும். தமிழ் ப்ளஸ் தாய், தமிழ்த்தாய். புரியுதுங்களா? ஒரு புதியதாக ஒரு எழுத்து தோன்றுது. அதில் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது டேஷ் விகாரம் அப்படின்னா திரிதல் விகாரம். திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில் ப்ளஸ் கொடிய விற்கொடி, அந்த இரு அப்படிங்கிறது சேருது. ஓகேங்களா? நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது டேஷ் விகாரம் அப்படின்னா கெடுதல். மனம் மகிழ்ச்சி, இதில் மன மகிழ்ச்சி மறைஞ்சு போகுது. ஓகேங்களா? அப்போ கெடுதல் விகாரம். கீழ்கண்டவற்றில் சரியானது எது? இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடகம் ப்ளஸ் கலை, நாடக கலை அப்படின்னு மாறுது. இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகர மெய் மறைந்தது. தோன்றல் விகாரத்தின்படி இக்கென்னும் மெய்யெழுத்து தோன்றியதுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 கூற்றும் சரிதான். விகார புணர்ச்சி டேஷ் வகைப்படும். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி எது? பாலாடை இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி எது அப்படின்னா இயல்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது பொறுத்துக. மட்பாண்டம், மட்பாண்டம் இது என்ன புணர்ச்சி? மட்பாண்டம் அப்படிங்கிறது என்ன புணர்ச்சி அப்படின்னா திரிதல் விகாரம். மரவோர் அப்படின்னா கெடுதல் விகாரம். மரவேர் அப்படின்னா. மணிமுடி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு அப்படின்னா தோன்றல் விகாரம். கடைத்தெரு அப்படின்னா தோன்றல் விகாரம். ஓகேங்களா? அடுத்தது அறிந்து பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது மரபு தொடர்கள். ஸோ மரபு தொடர்னால் என்னென்னு நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம பேசுகிற பேச்சில் எழுத்தில் சில மரபு தொடர்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த தொடர் நம்முடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கும். சில மரபு தொடர்களுக்கு நேரடி பொருள் கொள்ளாமல் அவற்றின் உட்பொருளை அறிந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குது. கொடிகட்டி பறத்தல், புகழ் பெற்று விளங்குதல். ஓகேங்களா? கொடிகட்டி பறக்குதல், புகழ்
பெற்று விளங்குதல் அப்படிங்கிறது பொருள். அவர் ஒரு அவசர குடுக்கை, எண்ணி செயல்படாமை அப்படிங்கிறாங்க. அதாவது அவர் ஒரு எதையும் யோசிக்காமல் டக்குன்னு முடிவெடுத்துருவா, அப்படி எதையும் செஞ்சிருவா அப்படி. ஓகேங்களா? பின்வரும் மரபு தொடர்களை பொருளோடு பொருத்துக. பாருங்கள், ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருப்பது, ஒரு பழக்க வழக்கங்கள். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா அது வந்து இயலாத செயல், அது வந்து செய்யவே முடியாது. கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியே சட்டுன்னு போயிட்டான், காணாமல் போயிட்டாங்கிறது. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் எதையும் செய்யாதே அப்படிங்கிறாங்க. பின்வரும் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. வாழையடி வாழையாக அப்படிங்கிற இதை வந்து பார்த்திங்கன்னா, வாழையடி வாழையாக நம் முன்னோர்கள் விவசாயம் செய்துட்டு வராங்க. முதலை கண்ணீர், காவலிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தன் திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தார். எடுப்பார் கைப்பிள்ளை, நாம் சுயமாக யோசிக்காமல் எடுப்பார் கைப்பிள்ளை போல செயல்படக்கூடாதுங்கிறாங்க. அடுத்தது 16வது கொஸ்டின், ஊர்களும் அவற்றின் சிறப்பு பெயர்களும். சிறப்புகளும், சிவகாசி அப்படின்னா பட்டாசுக்கு பெயர் பெற்றது. திருப்பாச்சி அரிவாளுக்கு பெயர் போனது. திருநெல்வேலி அல்வாவுக்கு பெயர் போனது. கோவில்பட்டி கடலை மிட்டாய், மதுரை மல்லிகை, பன்ருட்டி பலாப்பழம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, மணப்பாறை முறுக்கு, காஞ்சிபுரம் பட்டுப்புடவை, சேலம் மாம்பழம், பழனி பஞ்சாமிர்தம், தூத்துக்குடி உப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திண்டுக்கல் பூட்டு, இது எல்லாத்துக்குமே அந்த ஊருக்கு பெயர் பெற்றது. ஓகேங்களா? பொறுத்துக்க. நூல் அப்படின்னா த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நூலை வந்து த்ரெட் அப்படிம்பாங்க. தையலை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிம்பாங்க. தறி வந்து லூம் அப்படின்னு சொல்லுவோம். ஆலை வந்து ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பால் பண்ணை அப்படின்னா டைரி ஃபார்மு. சாயம் ஏற்றுதல்னா டையிங் பண்ணுறது. தோல் பதனிடுதல்னா டேனிங் பண்ணுறது. ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ இதோட 6வது இயல் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோ தூரம் பார்த்த மக்களுக்கு நன்றி. நாளைக்கு 7வது இயல் வந்து பார்க்கலாம் மக்களே. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு எல்லாருக்குமே நன்றி. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம்.